ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/2/2026 ஸ்வர்ணா SK 39க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான டச் நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 473 ரிசல்ட். ஃபுல் போர்டில் வந்து 207473. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 044. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 002ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கெழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்வர்ணாங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 65Dயோட சீரியல் நம்பர்ஸ்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ சீரியல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு இந்த 1 2 3 4 5 அந்த சீரியல் நம்பர் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே வந்திருக்கு. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 825லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 231. நம்மளுக்கு தேவை 65Dங்கிறதுனால இதில் 65D வந்து நம்மளுக்கு 23. இதோட இந்த ட்ரா வந்து நம்ம சீரியல் நம்பர் 4 நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் வந்து 4, அப்போ 44. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 2ஓட 4 கூட்டும்போது 6, இங்கே 4ஓட 3 கூட்டும்போது 7. அப்போ 6 அல்லது 7 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 825க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 735. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 65Dயோட சீரியல் நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 735க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 735 இதோட ஃபுல் போர்டு வந்து 5 to 5. நம்மளுக்கு தேவை 65Dங்கிறதுனால 5 to எடுத்தால் போதும். இதோட நம்ம 55. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 5ஓட 5 கூட்டும்போது நம்மளுக்கு 0, இங்கே 5ஓட 2 கூட்டும்போது இங்கே 7. அப்போ 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 0வா அல்லது 7ஆன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 735க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 002. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00 நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல A and B. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் போர்டு கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு AB போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 002க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 285. நம்மளுக்கு தேவை இந்த 28 மட்டும் தான். இதோட நம்மளுக்கு 66. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 8ஓட 6 கூட்டினோம்னா 4. 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 002க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 4. இப்போ இந்த 002க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 044. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 44 நண்பா. ஆனால் போர்டு இல்லை, ஆல் போர்டு. இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு PC கிடச்சிருக்கு. ஸோ போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு டபுளாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு கேம் டபுள் ஆகிருக்கு. ஸோ மிஸ் ஆகாமல் கிடச்சதே பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 44 கிடச்சிருக்கு. இப்போ 044க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 700. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 70. இதோட நம்ம 77 ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 7 கூட்டினோம்னா 4, இங்கே 0ஓட 7 கூட்டினோம்னா 7. அப்போ 4 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 044க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 7. இப்போ இந்த 044க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 473. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 4 and 7. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and B. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம சிங்கிள் போர்டை பார்க்குறோம், ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா போர்டு, ரெண்டாவது ட்ரா வந்து AB, அடுத்து PC, அடுத்து ABன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான்.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் போகக்கூடிய கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். ஏன்னா இந்த 473 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கிழமையை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெள்ளிண்டா வெள்ளி, சனிண்டா சனி, ஞாயிறுண்டா ஞாயிறு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். 473 இருக்குது, ஃபுல் போர்டில் 207. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 20 மட்டும்தான். இதோட நம்ம வந்து 8 8 இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, இங்கே 0ஓட 8 கூட்டினோம்னா 8. அப்போ 0 அல்லது 8 இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே இங்கே எடுத்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 அல்லது 8 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். இது வந்து நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த 0 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுக்கான நம்முடைய ஏபி ஏசி போர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏபி அதோட ஏசி. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8-1, 8-2, 8-6, 8-7. அடுத்ததா 05, 04, 06, 07. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபிஏசி போர்டு நண்பா. ஸோ நம்மளுடைய ஆல்பம் நம்பர் ஹிட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ எப்போதும் போல் 8 பெய்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்மளுடைய டச் நம்பர் ஒர்க் ஆச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது லைன் பெய்ட்ஸ் தான். அதாவது ஏபியை பொறுத்த வரைக்கும் 81, 86, 05, 06 இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் நான் 82, 87, 04, அப்புறம் 07ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே லைன் சீரியல் தான். ஆனால் வந்து தனித்தனி நம்பர்ஸை பிரிச்சுருக்குறோம். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் பெய்ட்ஸ் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர் என்னென்னு பார்ப்போம். இந்த ட்ராவுக்கு எப்போதும் போல் ஒரு 10 நம்பரை நான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங். இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபிசி போர்டு பாக்ஸில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 015 960 078 810 450 875 847 812 039 036. ஸோ 2 4 6 8 10 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். இந்த 10 நம்பர் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு பாக்ஸ் நம்பர்ஸில் கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் டச் அதாவது ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்க நினைப்போம். நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு இந்த போர்டுகள் நம்பர் அதாவது பாக்ஸ் நம்பர்ஸ் கேட்டதுனால தான் நம்ம இதை வீடியோவில் சேர்த்துருக்கோம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஏ போர்டு மட்டும் தான் போடுவோம். ஸோ நிறைய நம்பர்கள் கேட்டதுனால நான் இதில் வந்து நம்ம ஏபி ஏசி அதோட நம்ம ஏபிசி போர்டு பாக்ஸ் கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, இது எல்லாமே அதிகப்படியாக நம்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை
6/2/2026 ஸ்வர்ணா SK 39க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.